வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் பார்வதி கிட்ட விக்கல்ஸ் வந்து ஒரு கொஷின் வந்து கேட்குறாரு. அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வழக்கம் போல் விஜய் பார்வதி ஒரு பதில் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பண்ணுற பார்த்தியா, ஒழுங்காக பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி பதிலை வாங்குறாரு. என்ன கேள்வி கேட்டார், அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். விஜய் பார்வதி கிட்ட விக்கல்ஸ் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு. இது வரைக்கும் நடந்த நிறைய சண்டைகள், வீட்டுக்குள்ளே வந்து நிறைய சண்டைகள் நடந்திருக்கு. ஸோ அதில் நீங்கள் ஒன்றுமே பங்களிப்பே இல்லாமல் சைடில் நின்று பார்த்துன்னு எத்தனை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு விக்கல்ஸ். ஸோ சரி, விஜய் பார்வதி வந்து சொல்கிறதுக்குள்ளே இவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இது வரைக்கும் ஒரு 10 சண்டை நடந்திருக்கு வீட்டுக்குள்ளே அப்படின்னா, அதில் மேக்ஸிமம் ஆஃப் சண்டையில் வந்து நான் தூரம் நின்று அப்படியா அப்படின்னு பார்த்துருப்பேன். அட்லீஸ்ட் ஒரு 2 சண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் போய் என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பேன். 2 சண்டை இறங்கி செஞ்சுருக்கேன் அப்படின்றத வந்து விக்கல்ஸ் ஒரு கணக்கெடுப்பில் ஒரு பதிலை வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி நீ உன்னோட பதிலை சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே விஜய் பார்வதி அவங்களோட டே 1லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க என்னவா வந்து இருக்காங்க. லைக் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஜெயிலுக்கு போய், அதுக்கப்புறம் ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆகி, அவங்க வந்து கோர்வையாக சொல்கிறாங்களா, பைக் ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகி இப்போ வந்து லாஸ்ட் 2 வீக்ஸாக கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நான் விளையாடிட்டுருக்கேன் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. நான் என்ன கேள்வி கேட்டேன், நீ என்ன பதில் சொல்கிற? நேற்று சொன்ன மாதிரியே வந்து பதில் சொல்லாத. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோ. ஒரு 25 சண்டை நடந்திருக்கு வீட்டுக்குள்ளே அப்படின்னா, நீ உன்னோட பங்களிப்பு என்ன? அதில் நீ வந்து அந்த சண்டையில் எத்தனை சண்டை ஓரம் நின்று வேடிக்கை பார்த்துருக்க அப்படின்ற மாதிரி கேட்டோமே, அந்த 25 சண்டையிலையும் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ எதில் நான் இல்லை, லாஸ்ட் 2 வீக்ஸாக தான் வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கேன் அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அதை தான் நான் கேட்டேன். ஸோ நீ வந்து உன்னோட கேம் என்ன அப்படின்னா, 25 சண்டை இது வரைக்கும் நடந்திருக்குன்னா அதில் எல்லாத்துலேயுமே நீ இருக்க. ஸோ நீ வந்து ஒரு ஒப்பீனியனிஸ்ட். லைக் நீ வந்து உன்னோட கேரக்டர் அதுதான். நீ லாஸ்ட் 2 வீக்ஸாக விளையாடுறது வந்து அது நீ கிடையாது அப்படின்றத வந்து அவங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறாங்க. ஸோ பிக் பாஸ் ஆல்ரெடி விஜய் பார்வதியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியாச்சு. நேற்று விஜய் சேதுபதி சாரும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாரு. இன்றைக்கி விக்கல்ஸ் அவரோட பங்கில் லைட்டாக கொஞ்சம் கொளுத்தி போடுறாருன்னா, இது நீ இல்லை விஜய் பார்வதி அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட ஆட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா கூட ஒரு சப்போர்ட் இருந்து தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ அமித் அதுக்கு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வாரம் விஜய் பார்வதியோட ஆட்டம் வேறு மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். என்ன மாதிரியான ஒரு கேமை வந்து விஜய் பார்வதி வந்து விளையாட போகிறாங்க அப்படின்றத இந்த வாரம் பார்க்கலாம். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.